ஹாய். ஸோ இன்னைக்கு நமக்கு கொஷின் ஆஃப் த டேல ஒரு முக்கியமான கொஷின் சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்ல இருந்து ஒரு கொஷினை பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக நம்ம அரியாப்டிக்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு டாபிக்ஸில் நமக்கு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒன்று. யூஸ்வலாக வந்து மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். அண்டு இல்லாட்டினா இதை பற்றி ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம ஒரு 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 பேக்லாக்லேயே நம்ம வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டாபிக்ஸ். மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து அவங்களோட பேக்லாக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக்ஸ் வந்து நமக்கு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து நம்ம ஒரு கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் நம்ம எதுக்கு இதை பிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட ப்ரீவியஸ் கொஷின். இது நம்மளோட ஒரு ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் கொஷின்ஸ். சரி, இப்போ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நமக்கு இந்த கொஷின்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா மைக்ரோஸ்கோப் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. ஸோ இந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நமக்கு வந்து டெலஸ்கோப் பற்றி படிப்போம், அப்புறம் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், இந்த மூணு தான் நம்ம பேசிக்காக படிக்க போகிறோம். ஸோ இதில் இப்போ இந்த மைக்ரோஸ்கோப் பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ் இருக்கு. ஸோ இதோட ஃபண்டமெண்டலை மட்டும் பார்த்துட்டு இப்போ நம்ம இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கொஷின் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண பார்க்க போகிறோம். இந்த மைக்ரோஸ்கோப் அப்படின்றனால லிசன் மைக்ரோஸ்கோப் இதோட பேசிக்கான பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்டை கூட அது கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணி காமிக்கணும். ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் கூட நமக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாட் வச்சிருந்தேன்னா இந்த டாட் இவ்வளோ பெருசாக காமிக்கிறதா இந்த மைக்ரோஸ்கோப்போட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு விதம்னா, நம்மளோட பிளட்ல இருக்கக்கூடிய ஒரு செல்லுக்குள்ள நமக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத ஒரு ரொம்ப மைன்யூட்டான ஒரு ஆர்கனிசமோ ஒரு மைன்யூட்டான ஒரு பார்ட்டிகிள்குள்ள நமக்கு என்ன இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் ரொம்ப எலாபரேட்டடா பார்க்கறது, ரொம்ப ஒரு மேக்னிஃபை பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு மைக்ரோஸ்கோப். ஸோ இந்த மைக்ரோஸ்கோப்ல இப்போ நம்ம லிட்டரலா மீனா நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் வந்து வி ஹாவ் டு கெட் பயங்கரமான மேக்னிஃபை பண்ணி ஒரு மேக்னிஃபை பண்ணி நமக்கு காமிக்கணும் அந்த லென்ஸ். ஸோ இதில் நமக்கு ரெண்டு லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன லென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வந்து ஒரு ஆப்ஜெக்ட் லென்ஸ் நம்ம சொல்லுவோம், இன்னொன்று நமக்கு வந்து ஐபீஸ் லென்ஸ் சொல்லுவோம். ஓகே, ரெண்டு லென்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். ரெண்டுமே நமக்கு ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் தான். ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் தான். சரி, இந்த ஐபீஸ் லென்ஸ் எதுக்கு, இந்த ஆப்டிகல் லென்ஸ், இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ் எதுக்கு, இந்த ஐபீஸ் லென்ஸ் எதுக்குன்றத ஒன் பை ஒன்னா சொல்ல போறேன். இப்போ இந்த கான்வெக்ஸ் லென்ஸ், ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் நமக்கு யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸோட பேர் வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ். அப்ஜெக்டிவ் லென்ஸ் எதுக்கு அப்ஜெக்டிவ் லென்ஸ்னா, ஏன்னா ஆப்ஜெக்ட் நம்ம இந்த இடத்துல தான் வைக்க போறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு நமக்கு ஒரு திஸ் இஸ் லெட்ஸ் சே இது நம்மளோட மைக்ரோஸ்கோப் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஒரு சாம்பிள் வைக்க போறோம். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சாம்பிள் வைக்க போறோம். ஸோ இந்த சாம்பிள் வச்சு நம்ம இந்த மாதிரி நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோமா? ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய சாம்பிள் என்னது, நமக்கு நம்மளோட கண்ணு வந்து இந்த ரெண்டு லென்ஸ் இருக்கும். இந்த பாயிண்ட்ல நமக்கு ஒரு லென்ஸ் இருக்கும், கீழே நமக்கு ஒரு லென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கண்ணு பக்கத்தில் இருக்கிற பேர் என்னன்னா ஐ லென்ஸ் பேரு. அந்த ஆப்ஜெக்ட் பக்கத்தில் நமக்கு இருக்கக்கூடிய லென்ஸ் நமக்கு அப்ஜெக்டிவ் லென்ஸ். இதுல இருந்து உங்களுக்கு குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நமக்கு ஐ லென்ஸ். இப்போ நமக்கு ரெண்டு லென்ஸ். அப்போ நமக்கு எங்க வச்சு கண்ணை எங்க வச்சு பார்ப்போம்? இந்த ஐ லென்ஸ் பக்கத்துல தான் நமக்கு கண்ணை வச்சு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது எப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணும்போது, ஸோ நம்மளோட ஆப்ஜெக்ட் நமக்கு இந்த இடத்துல பிளேஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து அசிஷுவல் நமக்கு கன்வெர்ட் ஆகிட்டு இந்த இடத்துல நமக்கு கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இருந்து மறுபடியும் நமக்கு செகண்ட் லென்ஸுக்கு அது என்டர் ஆகும். செகண்ட் லென்ஸ்ல இருந்து ஆஃப்டர் செகண்ட் லென்ஸ் நமக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன செய்யும்? இட்ஸ் கன்வெர்ஜிங் நேச்சர் இருக்கக்கூடிய லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் நமக்கு வந்து கன்வெர்ஜிங் நேச்சர் இருக்கக்கூடிய லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் நமக்கு கன்வெர்ஜிங் நேச்சர் இருக்கக்கூடிய லென்ஸ். ஸோ இந்த கன்வெர்ஜிங் நேச்சர் இருக்கக்கூடிய லென்ஸ் என்ன செய்யும்னா, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு ஃபோக்கல் பாயிண்ட்ல வைக்க மாட்டோம். நம்ம யூஸ்வலா நம்மளோட ஆப்ஜெக்ட் நமக்கு ஃபோக்கஸ்ல நமக்கு வைக்க மாட்டோம், இந்த ஃபோக்கஸ் பக்கத்துல வைக்க போறோம். ஏன் நமக்கு ஃபோக்கல்ல வைக்க மாட்டோம்னா, ஒருவேளை நம்மளோட ஆப்ஜெக்ட் நம்மளோட லென்ஸோட ஃபோக்கஸ் பாயிண்ட் ஒரு லென்ஸுக்கு ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கும். அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ல நம்மளோட ஆப்ஜெக்ட் நம்ம பிளேஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டில தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து we will not be getting ஆப்ஜெக்ட் இமேஜ். ஓகே, ஸோ நமக்கு இன்ஃபினிட்டில கிடைக்கும். பட் நமக்கு வந்து ஒரு மேக்னிஃபை ஆகி நமக்கு இமேஜ் கிடைச்சிருக்கணும். பட் ஆனால் இன்னும் ஸ்டில் வி ஹேவ் டு கெட் மேக்ஸிமம் மேக்னிஃபை ஆகி கிடைச்சிருக்கணும். பட் ஆனால் அது நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ நமக்கு ஃபோக்கஸுக்கு கொஞ்சம் தள்ளி நம்ம பிளேஸ் பண்ணுவோம். ஸோ ஃபோக்கஸ்க்கு கொஞ்சம் தள்ளி பிளேஸ் பண்ண போறோம். லெட்ஸ் நம்ம இந்த இடத்துல நமக்கு ஃபோக்கஸ் இருந்துச்சு, ஃபோக்கஸ்க்கு கொஞ்சம் தள்ளி நம்ம பிளேஸ் பண்ண போறோம். ஸோ தள்ளி பிளேஸ் பண்ணும்போது கண்டிப்பா we will be getting somewhere நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு தூரமா நமக்கு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் நமக்கு ரெண்டு லைன் நமக்கு கிடைக்க போகுது. ரெண்டு லென்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு லென்ஸ், ஒன்று வந்து ஐபீஸ் லென்ஸ், இன்னொன்று வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ். இது நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ், இது நமக்கு ஐபீஸ் லென்ஸ். இதுல நமக்கு ஒரு இமேஜ் நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம இங்க பிளேஸ் பண்ண போறோம் நியர் ஃபோக்கஸ் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லைட் வந்து இந்த இடத்துல என்டர் ஆகி நமக்கு கன்வெர்ட் ஆகும். செகண்ட் லைன் வந்து ஆப்டிகல் சென்டர் வழியா நமக்கு வந்து டிராவல் ஆகி நம்ம இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ரெண்டு லைட்டுமே நமக்கு கன்வெர்ட் ஆகிற இடம் தான் என்னது
இமேஜ் கிரியேட் ஆகக்கூடிய இடம். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லென்ஸ் நமக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இமேஜை நமக்கு கிரியேட் பண்ணும். இமேஜ் ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன்ஸ் வந்து இமேஜ் ஒன்று நமக்கு கிரியேட் பண்ணும் ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல. ஸோ ஆஃப்டர் தட் அந்த இமேஜ் இஸ் கோயிங் டு பி ஆக்ட் அஸ் ஆப்ஜெக்ட் ஃபார் செகண்ட் லென்ஸ். அதாவது ஐபீஸ் லென்ஸுக்கு இந்த ஐபீஸ் லென்ஸுக்கு எது ஆப்ஜெக்ட் இதுதான் நமக்கு ஆப்ஜெக்ட். ஸோ நமக்கு இதுல இருந்து நம்ம ஃபர்தரா லைட் என்டர் ஆகும்போது செகண்ட் லென்ஸுக்கு அது என்டர் ஆகும். செகண்ட் லென்ஸுக்கு என்டர் ஆகி இந்த லென்ஸ் என்ன செய்யும், மறுபடியும் கன்வர்ஜிங் இருக்கக்கூடிய லென்ஸா. ஸோ தட் என்ன செய்யும், இங்க பாருங்க ஒரு லென்ஸோட மேல நம்ம ஒரு லைட் ஃபால் ஆச்சுன்னா கீழே அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், கீழே ஒரு லைட் ஃபால் ஆச்சுன்னா அது மேல கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு கீழே 2 லைட் நமக்கு என்டர் ஆக போகுது. ஸோ தட் அது மேலாவது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, மேலாவது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்னா இந்த லைட் வந்து நமக்கு எப்ப நமக்கு ஒன்று சேரும்னா லிட்டரா அந்த 2 லைட் எப்பயுமே நமக்கு வந்து ஒண்ணுமே சேராது. பட் இதோட எக்ஸ்டென்ஷன் நமக்கு என்ன செய்யுது, ஏதோ ஒரு இடத்துல நமக்கு இஸ் கோயிங் டு பி ஹேவிங் இட்ஸ் வேல்யூஸ். ஓகே, ஒரு இடத்துல கன்வெர்ட் ஆகி இருக்க போகுது. சரிங்களா, இதோட எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கன்வெர்ட் ஆகி இருக்க போகுது. ரைட். இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா, இங்க இருந்து நமக்கு இங்க இது எவ்வளவு தூரத்துல இருக்கோ இதுதான் என்னது நம்மளோட இமேஜ் கிடைச்சிருக்கக்கூடிய பொசிஷன். இதுதான் நமக்கு இமேஜ் கிடைச்சிருக்கக்கூடிய பொசிஷன். ஓகே, சோ இது இப்படிதான் நமக்கு நடக்கும். சோ நம்ம இப்ப இங்க நமக்கு கண்ணாச்சு பார்த்தோம்னா இந்த லென்ஸ்ல நம்ம கண்ணாச்சு பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு இமேஜ் கிடைக்கும். இட்ஸ் பயங்கரமான ஒரு மேக்னிஃபையான ஒரு இமேஜ் கிடைக்க போகுது. சரிங்களா, சோ இதுல நமக்கு என்னென்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த லென்ஸ் நமக்கு அந்த டியூப் சொன்னீங்க இல்லையா, அந்த டியூப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லென்ஸ் டியூப் அப்படின்னு அதுக்கு பேரு. அந்த லென்ஸ் டியூப் அதுக்கு பேரு. இந்த லென்ஸ் டியூப்ல தான் நமக்கு இட்ஸ் லென்த் ஆஃப் த டியூப் எல் எடுத்துக்கிட்டோம்னா இந்த லென்ஸ் டியூபோட நமக்கு இந்த லென்ஸ் டியூபை பத்தி கொஞ்சம் பேசணும்னா இது நம்மளோட ஐபீஸ் லென்ஸ். இது வந்து நமக்கு அப்ஜெக்டிவ் லென்ஸ், இது நமக்கு ஐபீஸ் லென்ஸ். இது வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ், இது நமக்கு ஐபீஸ் லென்ஸ். சோ இதுல நம்ம இது ரெண்டையுமே நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு டியூப்ல நம்ம கன்ஃபைன் பண்ண போறோம். ஒரு டியூப்ல நம்ம வந்து இதை அடைச்சுக்க போறோம். சோ அந்த டியூப் தான் என்னது, இட்ஸ் அ லென்ஸ் டியூப். ஓகே, இல்லாட்டி மைக்ரோஸ்கோப் டியூப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, லென்ஸ் டியூப். சோ இந்த லென்ஸ் டியூபோட லென்த் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த 2 லென்ஸை நம்ம எதை பேஸ் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் லென்ஸோட இமேஜ் செகண்ட் லென்ஸோட ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்க போகுது. கரெக்டா? அப்போ லிட்டரலா பாருங்க, ஃபர்ஸ்ட் லென்ஸ் வந்து உதாரணத்துக்கு இந்த இடத்துல அது இமேஜ் கிரியேட் பண்ணிக்கிறது, இமேஜ் அது கொடுக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் லென்ஸ்ல இருந்து அந்த இமேஜ் கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இமேஜ் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், இமேஜ் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். அதே மாதிரி அந்த இமேஜ் வந்து த இமேஜ் இஸ் கோயிங் டு பி ஆக்ட் அஸ் அ ஆப்ஜெக்ட் ஃபார் ஐபீஸ் லென்ஸ். இப்ப நமக்கு ஐபீஸ் லென்ஸ் அப்படின்றதுனால இதுதான் ஐபீஸ் லென்ஸ். ஏன் இது ஐபீஸ் லென்ஸ், ஏன்னா இங்க இருந்து நம்ம கண்ணை வச்சு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, அப்போ இந்த ஐபீஸ் லென்ஸ்ல இருந்து ஆப்ஜெக்ட் எவ்வளவு தூரத்துல இருக்க போகுதுன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் யூ அப்படின்னு நமக்கு இது கிடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம என்ன செய்ய போறோம், ஐபீஸ் லென்ஸோட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூஇ அப்படின்றது ஐபீஸ் லென்ஸ், யூ அப்படின்றது வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். சரிங்களா, சோ இதுல இப்ப நம்ம இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த யூ நாட்டையும் இந்த விஇ நமக்கு ஆட் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த 2 லென்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும். சோ இந்த டிஸ்டன்ஸ் தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நமக்கு அந்த லென்ஸ் டியூபை அவங்க மேக் பண்ணிருப்பாங்க. சோ the L will be equal to VO plus UE. எனக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஃபார்முலா. ஏன்னு கேளுங்க, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா LOVE என்னது U. சரிங்களா, சோ இந்த ஃபார்முலா வந்து நான் கொஞ்சம் ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த லென்ஸ் இதுக்கு பேர் வந்து லென்ஸ், அந்த லென்த் அந்த டியூபோட லென்த் என்னது L. ரைட்டுங்களா, சோ தட்ஸ் இட். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி தந்திருக்கேன், இந்த ஃபார்முலா. இப்போ क्वेश्चन என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த மைக்ரோஸ்கோப்ல நமக்கு ஒட்டுமொத்த மேக்னிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருப்பாங்க, ஜெனரலா கேட்டிருப்பாங்க. சோ இத பார்க்கிறதுக்கு ஒரு லென்ஸுமே ஒரு மேக்னிஃபிகேஷன் கொடுக்கும், ஒரு லென்ஸுக்குமே ஒரு மேக்னிஃபிகேஷன் அது கொடுக்கக்கூடிய டெண்டன்சி இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் லென்ஸ் நமக்கு லெட்ஸ் நமக்கு வந்து the magnification produced by object lens is M0, M0, MO. ஓகே, செகண்ட் லென்ஸ் ஐபீஸ் லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் ME இருக்கட்டும். அப்ப டோட்டல் மேக்னிஃபிகேஷன் will be equal to MO into ME, not plus multiple. ஓகே, மேக்னிஃபிகேஷன் வந்து மல்டிபிள் டைம்ஸ்ல அது ஃபர்ஸ்ட் லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் டைம்ஸ் தி செகண்ட் லென்ஸ் மேக்னிஃபிகேஷன் இருக்க போது. சோ இதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இன்னொரு ஃபார்முலா. ஓகே, சோ இத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண வந்துடலாம். A microscope has an objective lensோட ஃபோக்கஸ் லென்த் பாத்தீங்கன்னா, ஓகே, objective lensோட ஃபோக்கஸ் லென்த் என்னவா இருக்கு, objective lensோட focal length is, the microscope has an objective lensோட focal length, it's a 2 centimeter and eyepiece of a focal length 4 centimeter.
4 centimeter. Okay, and the tube length of 40 centimeter. Tube length அப்படினா நமக்கு வந்து L is equal to 40 centimeter. Next பாருங்க, if the distance of the distinct vision of eye is 25 centimeter. இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆக்சுவலா இங்க நமக்கு இது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கும், இங்க நமக்கு ஐ பீஸ் லென்ஸ் இருக்கும். அப்ப நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய லைட் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு கன்வெர்ஜ் ஆகும். ஓகே, கன்வெர்ஜ் ஆகிற லைட் வந்து இந்த இடத்துல நமக்கு கன்வெர்ஜ் ஆகிற லைட் வந்து நமக்கு செகண்ட் லென்ஸுக்கு என்டர் ஆகி செகண்ட் லென்ஸ் மறுபடியும் செகண்ட் லென்ஸுமே அது கன்வெர்ஜ் ஆகும். இது வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், இது வந்து ஐபீஸ் லென்ஸ். ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் தான் நமக்கு இமேஜ் நமக்கு கொடுக்க போகுது. ஸோ அப்படி கொடுக்கும்போது அதோட இமேஜ் நமக்கு பயங்கரமா ரொம்ப எக்ஸ்பேண்டடா ஒரு பெரிய இமேஜா கிடைக்க போகுது. ஸோ இந்த இமேஜ் வந்து நமக்கு எப்படி இருக்க போகுது, ஒரு பெரிய இமேஜா நமக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஓகே, கண்ணை நம்ம எங்க வச்சிருக்க போறோம், இந்த இடத்துல நம்ம கண்ணை நம்ம பார்க்க போறோம். அப்போ நம்மளோட இமேஜ் பாத்தீங்கன்னா நமக்கு லிட்டரலா நமக்கு ரெண்டு கேஸ் இருக்கு. ஒன்னு நம்மளோட இமேஜ் நமக்கு 25 சென்டிமீட்டர்ல ஒரு டிஸ்டிங்க்ட் வியூல நம்ம கொடுக்கணும். அப்படி இல்லாட்டினா டிஸ்டிங்க்ட் வியூனா டி. ஓகே, அதாவது இந்த ரெண்டு கடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் நமக்கு 25 சென்டிமீட்டர்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இமேஜையோ நமக்கு ஒரு 25 சென்டிமீட்டர்ல பார்க்கும்போது நம்மளால தெளிவா பார்க்க முடியும், ஒரு நார்மலான ஹியூமன் ஐனால. ஓகே, ஒரு 25 சென்டிமீட்டர் இருக்கனால ஒரு ஆப்ஜெக்ட் அவங்களால தெளிவா பார்க்க முடியும். அப்போ இன்கேஸ் நம்ம ரெண்டு கேசஸ் இருக்கு, ஒன்னு கிட்ட பரவ தூர பரவ இருக்கா, அப்ப 25 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா இது டிஸ்டிங்க்ட் வியூ. இதே நம்மளோட இமேஜ் நமக்கு இன்ஃபினிட்டில ஃபாலோ ஆச்சுன்னா, இன்ஃபினிட்டில ஃபாலோ ஆகுது பட் ரொம்ப எக்ஸ்பாண்டடா கொஞ்சம் ரொம்ப மேக்னிஃபை இருக்குன்னா, ஸோ அந்த மாதிரி கேஸ்ல வந்து நம்மளோட இமேஜ் வந்து இன்ஃபினிட்டில கிரியேட் ஆயிருக்கும். நம்மளோட இமேஜ் வந்து ரெண்டு கேஸ்ல கிரியேட் ஆகும். ஓகே, ஒன்னு வந்து 25 சென்டிமீட்டர் நமக்கு கிரியேட் ஆகும், விச் மீன்ஸ் ஒரு டிஸ்டிங்க்டான ஒரு டிஸ்டன்ஸ் நமக்கு இமேஜ் கிரியேட் ஆகும். இன்னொரு செகண்ட் கேஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து ஒரு இன்ஃபினிட்டில கிரியேட் ஆகும். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் நமக்கு இமேஜ் கிரியேட் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் கேஸ். இதே நமக்கு டிஸ்டன்ஸ் இமேஜ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டில நமக்கு கிரியேட் ஆச்சுன்னா அது வந்து செகண்ட் கேஸ். சோ क्वेश्चनல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்முலாவுக்கும் நமக்கு ரெண்டு விதமான ஃபார்முலா, ரெண்டு கேसेसக்கு நமக்கு ரெண்டு விதமான மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா இருக்கு. நம்ம क्वेश्चनல கொடுத்திருக்கக்கூடிய क्वेश्चनல கேட்டிருக்கக்கூடிய கேஸ் பாத்தீங்கன்னா find the distance of the distinct vision of eyes in distinct vision of eyes. அப்ப distinct vision of the eyes அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 25 சென்டிமீட்டரா நம்மளோட இமேஜ் கிரியேட் ஆச்சுன்னா அந்த கேஸுக்கு நம்ம அந்த மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷன் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, சோ பாத்துடலாம். இப்போ நமக்கு இப்போ மேக்னிஃபிகேஷன் நம்ம தெரிஞ்சிருக்கணும், மேக்னிஃபிகேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு we are having some formulas. so total magnification is equal to magnification of eyepiece lens into magnification of objective lens, அதாவது objective lens ஓட magnification into eyepiece lens ஓட magnification. இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது நம்ம அவுட் ஆஃப் திஸ் டூ லென்சஸ் நமக்கு எய்தர் லென்ஸ் மட்டும் தான் நமக்கு மைக்ரோஸ்கோப் ஆக்ட் ஆகிட்டு இருக்க போது, இன்னொரு லென்ஸ் நமக்கு நார்மலா மேக்னிஃபை மட்டும் தான் பண்ணி காமிக்க போகுது. எது நமக்கு நார்மலா மேக்னிஃபை பண்ணி காமிக்கும், இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ் நமக்கு நார்மலா மேக்னிஃபை பண்ணி காமிக்க போகுது. இந்த ஐபீஸ் லென்ஸ் மட்டும் நமக்கு வந்து மைக்ரோஸ்கோப் அது ஆக்ட் ஆகிட்டு இருக்க போகுது. அதனால the total magnification will be equal to, இப்ப நார்மல் மேக்னிஃபிகேஷனுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும்னா, ஃபார்முலா இமேஜ் டிஸ்டன்ஸ் இமேஜ் பொசிஷன் டிவைடட் பை ஆப்ஜெக்ட் பொசிஷன். அப்ப இமேஜ் பொசிஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட் லென்ஸ் நான் ஓ போட்டிருக்கேன்னா என்னது, இட்ஸ் ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட மேக்னிஃபிகேஷன். இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது நார்மலான மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா வந்து v divided by u. அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்லிருந்தேன்னா, இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் will be acting as a normal lens. ஆனா இந்த ஐபீஸ் லென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஐபீஸ் லென்ஸ் will be acting as a microscope. ஏன்னா இதுதான் ரொம்ப மேக்னிஃபை பண்ணி காமிக்க போகுது. ஓகே, மைக்ரோஸ்கோப் இது ஆக்ட் ஆகிட்டு இருக்க போகுது. இப்போ இதுல ஜஸ்ட் நம்ம கன்சாலிடேட் பண்ணி எழுத போறோம். இப்போ MOக்கு பதிலா நமக்கு என்ன எழுதிக்கலாம்னா VO divided by UO அப்படின்னு எழுதிக்கலாம் இன்டூ ME அப்படின்றது வந்து மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த ஐபீஸ் லென்ஸ். இதுல நமக்கு மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த ஐபீஸ் லென்ஸ் நமக்கு ரெண்டு கேஸ் இருக்கு. மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஐபீஸ் லென்ஸ் நமக்கு ரெண்டு கேசஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஒரு டிஸ்டிங்க்ட் வியூல இருந்துச்சுன்னா நமக்கு அதோட மேக்னிஃபிகேஷன் என்னன்னு சொல்லுவோம்னா நமக்கு 1 + D divided by FE, அதாவது ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐபீஸ் லென்ஸ். அதாவது நமக்கு இதுதான் நமக்கு ஃபோக்கல் லென்த் இருக்கு. இப்போ நமக்கு சின்ன லென்ஸ் இருக்கும், பெரிய லென்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டு கடையில இது செகண்ட் ஐபீஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஃபோக்கல் லென்த் இருக்க போது FE. சரிங்களா, அந்த டிஸ்டன்ஸ் வியூ தான் நமக்கு இந்த இமேஜ் கிரியேட் ஆயிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நமக்கு டிஸ்டிங்க்ட் வியூ. சரிங்களா, அப்போ ஒருவேளை இந்த டிஸ்டிங்க்ட் வியூல அதாவது நமக்கு ஒரு 25 சென்டிமீட்டர்ல நம்மளோட இமேஜ் கிரியேட் ஆச்சுன்னா அந்த மாதிரி கேஸுக்கு அந்த ஐபீஸ் லென்ஸோட மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 1 + D divided by FE. இன்னொன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் கேஸ், இப்போ இமேஜ் எந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு, இந்த இமேஜ் இஸ் அட் இன்ஃபினிட்டி. இமேஜ் நமக்கு இன்ஃபினிட்டில இருக்கு. இமேஜ் இன்ஃபினிட்டில இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேஸுக்கு we are going to have some formula like
டி டிவைட் பை எஃப்இ மட்டும் தான், அந்த ஒன்று மட்டும் உள்ள இருக்காது, அவ்வளவுதான். ஓகே, டி டிவைட் பை எஃப்இ இவ்வளவுதான். ஸோ இந்த கேஸ் நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா, we are going to use the formula of first formula நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏன்னா நம்மளோட இமேஜ் வந்து ஒரு டிஸ்டிங்டிவ் வியூல நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால நமக்கு v0 டிவைட் பை u0 இன்டூ எம்இ அப்படின்றது வந்து ஐபிஎஸ் லென்ஸோட மேக்னிஃபிகேஷன். என்னது ஐபிஎஸ் லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் 1 பிளஸ் d divided by fe. So இந்த ஃபார்முலா வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்மளோட மெயின் டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த v0 இந்த u0 எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா நமக்கு fe நமக்கு இருக்கு, ஐபிஎஸோட லென்ஸ் ஃபோக்கஸ் லென்த் இருக்கு, இந்த டேட்டா இது ஃபுல்லா நமக்கு கையில இருக்கு. இப்போ நமக்கு இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ ஜஸ்ட் என்ன செஞ்சுக்க போறோம்னா, டு ஃபைண்ட் u0 ஃபர்ஸ்ட் பாத்துங்க. டு ஃபைண்ட் இமேஜ் ஆப்ஜெக்ட் பொசிஷன் ஆஃப் ஐபிஎஸ் லென்ஸ் UE. நான் எதுக்கு ஆப்ஜெக்ட் பொசிஷன் ஆஃப் ஐபிஎஸ் லென்ஸ் எழுதுறேன்னு கேளுங்க. நம்மளோட ஃபார்முலா சூப்பரான ஃபார்முலா இருக்குல்ல, L is equal to VO plus UE. அப்ப இதுல இருந்து இன்கேஸ் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இன்கேஸ் நமக்கு லென்த் ஃபார்மா நமக்கு தெரியும், லென்த்தோட வேல்யூ நமக்கு தெரியும். ஒருவேளை நமக்கு UE தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஆப்வியஸா நமக்கு வந்து VO நமக்கு தெரிய போகுது. கரெக்ட்டுங்களா? அப்ப இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன, we are going to find a UE மட்டும் கண்டுபிடிக்கும். அதாவது ஆப்ஜெக்ட் பொசிஷன் ஆஃப் ஐபிஎஸ் லென்ஸ், ஆப்ஜெக்ட் பொசிஷன் ஆஃப் ஐபிஎஸ் லென்ஸ் நமக்கு கண்டுபிடிக்க போறோம், கண்டுபிடிச்சிடலாம். சோ யூஷுவலா என்ன யூஸ் பண்ண போறோம்னா, நார்மலா லென்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். சோ லென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு என்ன செய்ய போறோம்னா, ஓகே, சோ 1 divided by f is equal to 1 divided by v minus 1 divided by u. சோ இதுல ஃபோக்கல் லென்த் நமக்கு 1 divided by fe is equal to 1 divided by ve minus 1 divided by ue. அப்ப நமக்கு இதுல என்ன, நமக்கு டேட்டாஸ் ஃபுல்லா நம்ம உள்ளக்கு இன்க்ளூட் பண்ண போறோம். 1 divided by fe நமக்கு வேல்யூ தெரியுமா? 1 divided by fe அப்படின்றது நமக்கு 4 cm. அப்ப 4 அப்படின்றது since it is a convex lens, நமக்கு convex lensக்கு ஃபோக்கல் லென்த் நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. அதனால நமக்கு பாசிட்டிவா எழுதிக்க போறோம். 1 divided by ve, அதாவது நமக்கு இமேஜ் பொசிஷன் பாத்தீங்கன்னா, since it is a distinctive view, நம்மளோட இமேஜ் எங்க கிடைக்க போகுது? ஒரு 25 cm தான் நமக்கு இமேஜ் கிடைக்க போகுது. அதாவது நம்மளோட கண்ணுங்க இருக்கு இல்லையா, நம்மளோட கண்ணுல இருந்து ஒரு 25 சென்டிமீட்டர் நம்மளோட இமேஜ் நமக்கு கிடைக்க போகுது, அதோட ஒரு மேக்னிஃபிகேஷனோட. அப்போ நம்மளோட இமேஜ் பொசிஷன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 25 சென்டிமீட்டர். ஸோ அந்த 25 சென்டிமீட்டர் இஸ் இன் தி பிஃபோர் இன்சிடென்ட் லைட் வரக்கூடிய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு இமேஜ் கிரியேட் ஆயிருக்கனால we are going to put minus of 1 divided by UE. இந்த UE அப்படின்றது ஆப்ஜெக்ட் பொசிஷன் ஆஃப் ஐபிஎஸ் லென்ஸ். இந்த ஆப்ஜெக்ட் பொசிஷன் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஆப்ஜெக்ட் எங்க லையா இருக்கு, இந்த இடத்துல நமக்கு லையா இருந்திருக்கு, சரிங்களா? அப்ப என்ன செஞ்சுக்கலாம், நம்மளோட ஆப்ஜெக்ட் இஸ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் லைட்டோட டைரக்ஷன். சோ தட் அகைன் we have to put negative symbol for our object. so minus UE. சரிங்களா? இப்ப என்ன செய்ய போறோம்னா, ஜஸ்ட் UE மட்டும் நம்ம வச்சுட்டு 1 divided by UE is equal to 1 divided by 4 plus 1 divided by 25. so நமக்கு 25 plus 4 divided by 100. so 29 divided by 100. that's it. okay, so நமக்கு 29 divided by 100. இப்போ நமக்கு 1 divided by UE is equal to 29 divided by 100. இது ஃபர்ஸ்ட் கேஸ். ஒன்ஸ் நமக்கு வந்து UE பத்தி நமக்கு ஐடியா கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நமக்கு VO பத்தி நமக்கு ஐடியா எழுதலாம். ஓகே, அதுல இருந்து எக்ஸாக்ட்டா எழுதலாம். UE is equal to 100 divided by 29. இது அப்படியே வச்சிருங்க. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்குன்னா, எல்லோட வேல்யூ நமக்கு தெரியும். क्वेश्चन கொடுத்துங்க, எல்லோட வேல்யூ நமக்கு தெரியும், UE ஓட வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ நமக்கு V ஓட வேல்யூ எழுதலாமா? கண்டிப்பா எழுத முடியும். எழுத பாருங்க. so L is equal to VO plus UE. இதுல இருந்து VO is equal to L minus UE. எல்லோட வேல்யூ பாத்தீங்கன்னா, அதோட அந்த டியூப் லென்த்தோட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 40 சென்டிமீட்டர். சோ நமக்கு 40 minus UE ஓட வேல்யூ நமக்கு 100 divided by 29. ஓகே, இதெல்ல மல்டிப்ளை பண்ணிடலாம். சோ 40 29, சோ 29 40 ரெண்டு ஒண்ணு தானே? 29 40 9 4s are 36, 9 4s are 36, 3 carry, 4 2s are 8, 9 10 11. so 1160 minus 100 divided by 29. so 1160 minus 100 is nothing but 1060 divided by 29. அப்ப நமக்கு VO ஓட வேல்யூ நமக்கு வந்து 1060. இத அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? சோ நமக்கு இப்போ என்ன தெரிஞ்சிச்சு? VO ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. VO ஓட நமக்கு வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. U ஓட வேல்யூ நமக்கு தெரியுமா? ஆப்ஜெக்ட்டோட பொசிஷன் நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப நமக்கு அதை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு VO ஓட வேல்யூ நமக்கு தெரியுது, FO ஓட வேல்யூ தெரியுது. ஒன்ஸ் நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் நமக்கு தெரியும்,
இமேஜ் பொசிஷன் நமக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா ஆப்ஜெக்ட் பொசிஷன் நமக்கு கண்டுபிடிச்ச முடியும். ஸோ தட் செகண்ட் மிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டு ஃபைண்ட் ஆப்ஜெக்ட் பொசிஷன் ஆஃப் objective lens. So again நமக்கு 1 divided by FO is equal to 1 divided by VO minus 1 divided by UO. So இதுல என்னென்ன தெரியும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே நம்ம 1 divided by FO ஓட வேல்யூ நமக்கு தெரியுது. focal length வேல்யூ 2 cm. அப்போ 2 cm is equal to 1 divided by VO ஓட வேல்யூ நமக்கு தெரியுது. So அப்படி நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டோம்னா we can write as 29 divided by 1060. So இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இமேஜ் நமக்கு எந்த பொசிஷன்ல இருக்கு, நமக்கு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. So that we are going to put positive symbol as such. So minus நம்மளோட ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் லைட் வர டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்க போது, அதனால we have to put negative symbol minus UO ன்னு எழுத போறோம். So again நமக்கு என்ன செஞ்சுக்க போறோம், 1 divided by UO is equal to 1 divided by 2 minus 29 divided by 1060. So 1060 minus 9 2s are 18, 2 1s are 2, 2 2s are 4, 5 divided by 2 into 1060. கரெக்ட்டுங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம பார்த்தோம்னா 1060 மைனஸ் 1002 divided by 2 into 1060. தட்ஸ் இட். இப்போ நமக்கு வந்து 1 divided by U நாட்டோட வேல்யூ நம்ம தெரிஞ்சிச்சு. நமக்கு இப்போ என்ன தெரியும்னா டோட்டல் மேக்னிஃபிகேஷன் மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ டோட்டல் மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ரெண்டு லென்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ், இன்னொன்று வந்து ஐபீஸ் லென்ஸ். ஸோ அப்ஜெக்டிவ் லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் into ஐபீஸ் லென்ஸோட மேக்னிஃபிகேஷன். அந்த அப்ஜெக்டிவ் லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் வந்து VO divided by UO into ஐபீஸ் லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி since we are getting the image in the distance of distinct position நமக்கு கிடைச்சிருக்கனால we are going to use the formula as 1 plus D divided by FE அப்படின்ற ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம். So MT is equal to அதாவது total magnification is equal to, so இந்த VO ஓட வேல்யூ நமக்கு தெரியுமா, இப்பதான் நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் 1060 divided by 29. இது VO ஓட வேல்யூ இன்டு 1 divided by U ஓட வேல்யூ நமக்கு வந்து 1002 divided by 2 into 1060. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து இதை முடிஞ்சு. இப்போ நமக்கு இதோட வேல்யூ மட்டும் உள்ள இன்க்ளூட் பண்ண போறோம். ஸோ 1 plus D அப்படின்றது டிஸ்டிங்டிவ், அதாவது 25 சென்டிமீட்டர்ல. அப்போ நமக்கு 25 divided by FE அப்படின்றது ஐபீஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த். ஐபீஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் என்னது 4 சென்டிமீட்டர். சரிங்களா? and 4 and that's it. இது எல்லாத்தையுமே நம்ம கன்சால்டேட் பண்ணினோம்னா ஆன்சர் நமக்கு கிடைச்சிட போகுது. ஸோ 1060 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 12 is to 51 போட்டுக்கலாம். ஓகே. ஸோ அகைன் நமக்கு வந்து 51 divided by 29 into 29 divided by 4. சரிங்களா? அப்போ 29 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ டோட்டல் மேக்னிஃபிகேஷன் will be equal to 51 divided by 4. இந்த 51 divided by 4 அப்படின்றத ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து 51 இது 501. ஓகே, சின்ன கரெக்ஷன் மட்டும் 501. ஸோ 501 divided by 4. இந்த 501 divided by 4 நம்ம மறுபடியும் ரெடியூஸ் பண்ணோம்னா 1 4 is 4, 1 4 is 4, பேலன்ஸ் 1, 2 4s are 10, பேலன்ஸ் 2, 5 4s are 20, பேலன்ஸ் 1, 0.20 போட்டுக்கலாம். அகைன் நமக்கு வந்து 25 கிடைக்கும். ஓகே. ஸோ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா we can say that the total magnification will be equal to 125 ன்னு எழுத போறோம். ஓகே. the total magnification will be equal to 125. சரிங்களா? இவ்வளவுதான். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஒரு 2 பேஜஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர் தான். ஒன்ஸ் நமக்கு இந்த அப்ஜெக்டிவ் இந்த ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்டோட இருக்கக்கூடிய காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கான்செப்ட் தான் அது. ஸோ டோட்டல் மேக்னிஃபிகேஷன் will be equal to 125. ஆப்ஷன் டி will be the கரெக்டான ஆப்ஷன். ஸோ தட் இதை நமக்கு முக்கியமான தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு சின்ன குயிக்கா நம்ம ரீகேப் பண்ணி பார்த்துட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இந்த மைக்ரோஸ்கோப் பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்மளோட சாம்பிள் எப்படி இருக்க போது ரொம்ப சின்ன சாம்பிளை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம். அதனால நம்மளோட அப்ஜெக்டிவ் லென்ஸ் நமக்கு என்ன இருக்கு, இது அப்ஜெக்டிவ் லென்ஸ், இது வந்து ஐபீஸ் லென்ஸ். நமக்கு 2 லென்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த 2 லென்ஸுமே நம்மளோட மைக்ரோஸ்கோப்புக்குள்ள நம்ம 2 லென்ஸ் இருக்க போது நம்மளோட கண் எங்க இருக்க போது, இந்த இடத்துல நமக்கு கண் இருக்க போது. அப்ப நம்மளோட அப்ஜெக்டிவ் லென்ஸ் நமக்கு பாத்தீங்கன்னா இந்த இது நமக்கு ஆப்ஜெக்ட் இருக்க போது, இதெல்லாம் நமக்கு ஆப்ஜெக்ட். அதனால அப்ஜெக்டிவ் லென்ஸ் அண்ட் ஐபீஸ் லென்ஸ். ஸோ இதுல 2 பாத்தீங்கன்னா
இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு டிஸ்டன்ஸ் ஆஃப் அ டியூப் அந்த அப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ அது எதுக்கு இருக்கும்னா ஃபர்ஸ்ட் லென்ஸோட இமேஜ் பொசிஷனுக்கும் செகண்ட் லென்ஸோட ஆப்ஜெக்ட் பொசிஷனுக்கும் நமக்கு கரெக்டா இருக்கும். அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணா நம்மளோட அந்த லென்த் அந்த டியூபோட லென்த் நமக்கு கண்டுபிடிச்சிட முடியும். விச் மீன்ஸ் நமக்கு LOVE அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. LOVE U அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. L is equal to VO plus UE. சரி, இது நமக்கு ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொரு டோட்டல் மேக்னிஃபிகேஷன், அதாவது இந்த ஆப்ஜெக்ட் லென்ஸோட மேக்னிஃபிகேஷனையும் இந்த ஐபிஎஸ் லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் நம்ம ஆக்சுவலி லிட்டரலா பாத்தீங்கன்னா நமக்கு 2-3 லென்சஸ் இருந்துச்சுன்னா ஓவரால் லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் என்ன பார்க்கணும், நம்ம வந்து அது ஒரு லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் நம்ம மல்டிப்ளை பண்ற மாதிரி ஒரு பிஹேவியர். அப்ப நமக்கு டோட்டல் மேக்னிஃபிகேஷன் will be equal to ஆப்ஜெக்ட் லென்ஸ் into ஐபிஎஸ் லென்ஸ். இந்த ஐபிஎஸ் லென்ஸ் வந்து நமக்கு இமேஜ் எங்க கிரியேட் பண்ணிருக்குன்னா டிஸ்டிங்க் டிவிஷன்ல கிரியேட் பண்ணி, அதாவது 25 cm நமக்கு இமேஜ் கிரியேட் பண்ணிருக்கு வித் மேக்னிஃபிகேஷன். சோ அதனால we are going to use as so 1 plus d divided by fe அப்படின்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இந்த me க்கு பதிலா நம்ம VU நார்மலான இது யூஸ் பண்ண. ஏன் நமக்கு இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்க்கு மட்டும் நமக்கு VO டிவைடட் பை UO பண்ணி யூஸ் பண்ண போறோம்னா, ஏன்னா இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் நமக்கு நார்மலான லென்ஸா மட்டும் தான் அது பிஹேவ் பண்ண போகுது. இந்த ஐபிஎஸ் லென்ஸ் தான் நமக்கு ஒரு மைக்ரோஸ்கோப் அது பிஹேவ் பண்ண போகுது. சரிங்களா? சோ இத மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ டோட்டல் மேக்னிஃபிகேஷன் will be equal to so and so. So that's it. So இத வச்சு நமக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கோம். 125. So மோரோவர் உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை ஏதாச்சும் உங்களுக்கு கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நான் உங்களுக்கு வந்து டீடைலா இன்னும் டீடைலா கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தாராளமா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மட்டும். நீங்க ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருந்தீங்க 2026க்கு நீங்க ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க ரொம்ப விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூஷன் வந்து கிளாஸ் கோர்ஸ் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். ரைட் நவ நமக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. வித் கோர்ஸ் பிரைஸ் ஆஃப் ஆன்லைன் கோர்ஸ் பிரைஸ் நமக்கு 4275ல இருக்கு. அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 19574ல இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் பிரைஸ் வந்து நமக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் இந்த கோர்ஸ் பிரைஸ் இருக்கு. இந்த கோர்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. நமக்கு ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கும், லைவ் செஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு ப்ராடக்ட் செஷன்ஸ் இருக்கும், அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், பர்சனல் மென்டர்ஷிப்ஸ் இருக்கும். அண்ட் இதெல்லாம் தாண்டி XPL 10 அப்படி ஒரு கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கோர்ஸ் பிரைஸ்ல வந்து உங்களுக்கு 10% ஆஃபர் கூட இருக்க போகுது. அண்ட் உங்களுக்கு இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கன்சர்ன்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா 81290000 நம்பர் 700 நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு எலாபரேட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். another thing LMRP ப்ரோக்ராம் நம்ம லான்ச் பண்ணியாச்சு. LMRP ப்ரோக்ராம் அப்படின்றது நம்ம ஹோல் சிலபஸ் ஒரு 20 மாடியூல்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஒரு 3 டேஸ்க்கு நமக்கு ஒரு மாடியூல்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டே வர போறோம். சோ ஓவராலா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரிப்பரேஷன் நமக்கு இருக்க போகுது. சோ இதோட கோர்ஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 10,000. இது கூட நமக்கு GST நம்ம ஆட் ஆகிட்டு இருக்க போகுது. அண்ட் இது வந்து ஒரு ஹைபிரிட் ப்ரோக்ராம். அதனால நமக்கு வந்து திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. சோ அண்ட் அகைன் நமக்கு ஒருவேளை நீங்க 12th முடிச்சு நீங்க ப்ரிப்பரேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நமக்கு XPL ஆஃப்லைன் கிளாஸ் கோர்ஸ் நமக்கு லான்ச் பண்ண போறோம் March 27th அன்னைக்கு. ஸோ அங்க நீங்க அந்த பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் 8129000700 நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை பத்தி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்குறோம். அண்ட் அகைன் நமக்கு இந்த கோர்ஸ் பிரைஸோட பாத்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் 10,000. இது கூட நமக்கு GST ஆட் ஆகிட்டு இருக்கும். இந்த கோர்ஸ் ஃபீஸ்லயோ இல்ல மற்றபடி உங்களுக்கு ப்ரிப்பரேஷன்லயோ இல்ல நீட் எக்ஸாம் பத்தினா உங்களுக்கு ஏதாச்சும் ஜென்ரலான ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க யூ கேன் கால் தீஸ் நம்பர்ஸ் அண்ட் அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். நான் நினைச்சது எல்லாத்தையும் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே நம்மளோட லாஸ்ட் இயர்ல நமக்கு நம்மளோட இன்ஸ்டியூட்ல படிச்சு நமக்கு மெடிக்கல் சீட் போன சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ். ஸோ இவங்களோட லிஸ்ட்ல உங்களோட நேம்ஸும் வரணும். ஓகே, அண்ட் தட்ஸ் இட். உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கன்சர்ன்ஸ் டவுட்ஸ் எதுனால இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம், நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்றேன். பாய்.